இருக்கு பாரு கால ஏதாவது அந்த ஆயா பாத்தியமா வந்துருக்குதே போய் பாருங்க போங்க லைட் லைட் போடு உள்ள லைட் போடு உள்ள லைட் போடு கடவுளே லைட் போடு பாத்தியமா என்ன பாட்டி உடம்பு சரியில்லையா ஏமா லேடிஸ் யாருன்னா வர சொல்லுப்பா வீட்டுல பூட்டிய வீட்டுக்குள்ள நகர முடியாம பரிதவிச்ச மூதாட்டி. ஓடோடி வந்து உதவிக்கரம் நீட்டிருக்காங்க காவல்துறையினர் துரித செயலால மூதாட்டி உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க வடிவாம்பாள். இவங்களுடைய கணவர் ராமசாமி உயிரிழந்த நிலையில இவங்களுடைய 2 மகள்களும் திருமணமாகி சென்னையிலையும் பெங்களூரிலையும் வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில வடிவாம்பாள் தன்னுடைய வீட்டுல தனியா வசிச்சுட்டு வராங்க. இந்த சூழல தான் கடந்த 2 நாட்களாகவே வடிவாம்பாளுடைய மகள்கள் இவங்களுக்கு போன் பண்ணியும் இவங்க போன் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பயந்து போனவங்க உடனடியா போலீசார் உதவி எண்ணான 100 அழைச்சு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இது தொடர்பான தகவல் குடியாத்தம் நகர போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா அவங்க வடிவாம்பாள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போதுதான் வீட்டினுடைய கதவு உள்பக்கமா தாளிடப்பட்டிருந்திருக்கு. உடனடியா கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போதுதான் மூதாட்டி மயக்க நிலையில கீழே விழுந்து கிடந்ததா சொல்லப்படுது. 2 நாட்களுக்கு முன்னாடி தவறி விழுந்ததுல அவங்களுக்கு அடிபட்டதால அசைய முடியாம உதவிக்காக தவிச்சிட்டு இருந்திருக்காங்க மூதாட்டி. அதை தொடர்ந்து மூதாட்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி திடீர்னு போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் இந்த வீட்டை சுத்தி வளைச்சதால அந்த பகுதியில பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.